ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஞாயிற்றுக்கிழமை பூசை முடிஞ்சு என்ன பண்ணுறீங்க? சாயங்காலத்துக்குள்ளே எப்படியாவது 1 மணி நேரம் போயிடும் ஜெபமாலை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு ஃபாதர்கிட்ட பிரார்த்தனை கொடுக்குறேன். தினமும் வீட்டில் சொல்லுங்கள், இயேசுவே நீ விரும்புகிற அளவு என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சதுக்காக நன்றி. இயேசுவே ஒரு ஒளியால் என்னையும் என் குடும்பத்தையும் நிரப்புனதற்காக நன்றி. இயேசுவே உங்களுக்கு சித்தம் எதுவோ அது நிறைவேறினதுக்காக நன்றி. இந்த 3 வார்த்தை தான் உங்கள் வாயில் இருக்கிறவங்க. அது இதுன்னு குழம்புறது கஷ்டமாக இருக்குது, சோதனையாக இருக்குது, தடையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, குழப்பமாக இருக்குது, எங்கள் வீட்டுக்காருக்கு இருக்கிறாரு, என் பிள்ளைங்க இப்படி இருக்குது, இப்படியே நீங்கள் நினச்சிங்கன்னா எது நடக்கும்? நீங்கள் என்ன வார்த்தை சொன்னீங்களோ அதுதான் நடக்கும். சேசப்பா சொல்லியிருக்காங்க இல்லையா, வாழ்வு சாவும் உன் வாயில் தான் இருக்குதுன்னு. அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு முழு நேரம் பேசுகிறது என்ன பண்ணுறீங்க? சாவுக்குரிய வார்த்தை பேசிகிட்டு இருக்கிறீங்க. இந்த கஷ்டம், சோதனை, தடை, இந்த இதெல்லாம் யாருக்குரிய வார்த்தை? யாருக்குரிய வார்த்தை? எப்போத்தாலும் சாத்தனை பற்றியே தானே பேசிகிட்டு இருக்கிறீங்க. அதனால இந்த வார்த்தையே என்ன செய்யக்கூடாது? இனிமேலேருந்து பேசக்கூடாது. ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என் குடும்பத்தை உயர்த்துவார், தலை நிமிர்ந்து இருக்க வைப்பார், இப்படி தான் உங்களுடைய வார்த்தை இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? பைபிள் நேரம் இருக்கும்போதெல்லாம் மாதம் எப்பொழுதும் இறை வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி தியானிச்சாங்க. இறை வார்த்தையை படி. வீட்டு வேலை முடிஞ்சவொன்னே அங்கேயும் போகாதீங்க. அங்கே அற்புதம், இங்கே அற்புதம், அங்கே எதுக்கும் போகாதீங்க. வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. திவ்யநக்கரம் முன்னாடி இருக்கும். மாதத்தில் ஒரு நாள் குடும்பத்துக்கு நன்றியாக பூச வைங்க. திருப்பலிக்கீடு எதுவுமே கிடையாது, புரிதுங்களாம்மா? மாதத்தில் ஒரு நாள் குடும்பத்துக்கு நன்றியாக பூச வைங்க. அடிக்கடி பாவசேக்கனை பண்ணுங்க. வீட்டில் குடும்ப ஜெபமாலை சொல்லுங்கள். வீட்டில் பைபிளை திறந்து வைங்க. நன்மையான வார்த்தையை மட்டும் பேசுங்க. தீமையான வார்த்தைங்க வாயில் வரக்கூடாது. அதை சொன்னீங்கன்னா அதுதான் நடக்கும். கஷ்டமாக இருக்குது சொல்லியே கல்விக்கு போயிடும், ஆசீர்வாதத்தை வாங்காமல் போயிடும். ஆகா 2:19 சொல்கிறாங்க, இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம. அப்போ அந்த வார்த்தையை சொல்லிட்டு எந்திக்கும் பொழுது, இன்று முதல் என்னை ஆசீர்வதிச்சதுக்கா நன்றிப்பா, என் பிள்ளைங்களை ஆசீர்வதிச்சதுக்கா நன்றி, நான் செய்கிற காரியத்தில் ஆசீர்வதிச்சதுக்கா நன்றி. ஒரு எளிய வழிமா 2 கை கூப்பி எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். எப்படி கஷ்டப்பட்டனே, அப்படி கஷ்டப்பட்டனே, இப்படிலாம் இருந்து என்னை ஆசீர்வதிச்சிருக்கீங்கப்பா, இன்னைக்கு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கப்பா, இந்த இடத்துல இவ்வளோ நேரமும் இருக்க வைக்க உதவி செஞ்சீங்கப்பா, இவ்வளோ ஜெபிக்க வச்சுங்க. இந்த ஜெபத்தெல்லாம் நீங்கள் கேட்டீங்க. நீங்கள் பண்ண ஜெபத்தெல்லாம் மாதா கேட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. நீங்கள் பாடுற பாட்டெல்லாம் வில்லங்க கேட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. நம் பூசைக்கு வந்திருந்தா கூட ஓடி போயிருந்துருக்கீங்க. வராதனால அந்த இடத்துல இருக்கிற நேரம் அதிகரித்து கொடுத்து எல்லாரும் சேர்த்து பேர் ஜெயிச்சு. அப்போ வில்லங்க தந்தைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், இயேசுப்பாக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போ எப்பொழுதும் என்ன செய்யணும்? இறைவார்த்தையை படிக்கணும். படிக்க தெரியாட்டா கவலைப்படாதீங்க, பைபிள் திறந்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பக்கமாக திருப்பி கை வைங்க. ஆண்டவரே இதில் உள்ள எல்லா வார்த்தையும் ஆசைத்தை கொடுத்துருக்கா நன்றிப்பான்னு சும்மா பேப்பராவது கட்டுங்கம்மா. படிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் ஒரு நாளைக்கு பைபிள் முடிச்சுட்டே இருக்கு. சரியா? இங்கேருந்து போகும்போது எப்படி போவீங்க? விசுவாசத்தோட. இன்னொன்று என்ன செய்யணும்? மகிழ்ச்சியாக எல்லாரும் சத்திய பார்த்து இந்த வீட்டுக்கு உண்டாயிடுச்சு. சேசப்பட சொல்ல இன்று உங்கள் வீட்டில் வந்து விருந்து ஒன்று உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க. அந்த மகிழ்ச்சியோடு போகும். தீமையான வார்த்தையும் எதுவும் பேசக்கூடாது. உடம்பு சரியில்லையா? இயேசுவை விசுவசிக்கிறேன், சுகத்தை கொடுத்தது நான் 4 தடவை சொல்லுவேன், சரியாக போயிடும். நெத்தியில் விசிறில் போட்டுட்டு INRI பாட்டு சிலுவை இருக்குல்ல, நெத்தியில் போடுங்க, எதுவுமே வராது. ஏசு நஸ்ரன் யூரின் அரசன் நம்ம வில்ல திறந்த அருமையான வார்த்தை. அந்த வார்த்தைக்கீடு எதுவுமே கிடையாது. அதை நம்ம உடம்புல போட போட ஏசுராஜன ஸ்ரீங்க நமக்குள்ள குடிக்கொடுவாங்க. சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். எனக்காக வேண்டிக்கோங்க. அப்படியே திரும்ப